குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக கூட்டணி. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. இதில் 66.05% ஓட்டுகள் பதிவாகின. மகாயுதி கூட்டணியில் உள்ள பாஜக 149 இடங்களிலும், சிவசேனா 81 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 59 இடங்களிலும் போட்டியிட்டன. எதிர்க்கட்சி கூட்டணியான மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் 101 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே சிவசேனா 95 இடங்களிலும், சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 86 இடங்களிலும் போட்டியிட்டன. பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவை. ஓட்டு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. ஆரம்பத்திலிருந்தே பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக கூட்டணி 222 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 54 இடங்களிலும், பிற கட்சிகள் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இதன் மூலம் மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கையும் இன்று துவங்கியது. ஆரம்பத்தில் முன்னிலை வகித்த பாஜக இப்போது பின்னடைவை சந்தித்துள்ளது. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 41 தொகுதிகள் தேவை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி 50 இடங்களிலும், பாரதிய ஜனதா கூட்டணி 30 இடங்களிலும், பிற கட்சிகள் ஒரு இடத்திலும் முன்னிலை வகித்து வருகின்றன. கேரள மாநிலம் வயநாடு லோக்சபா தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா 4,25,782 ஓட்டுகளும், இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்யன் மொகேரி 1,45,235 ஓட்டுகளும், பாஜக வேட்பாளர் நவ்யா 77,207 ஓட்டுகளும் பெற்றுள்ளனர். பிரியங்கா 2,80,547 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். போட்ரா வெடிய ஏக்நாத் ஷிண்டே வீடு முன் களை கட்டும் கொண்டாட்டம். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதன் மூலம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க உள்ளது. இதனால் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தின் முன்பு சிவசேனா ஷிண்டே பிரிவு கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் திருப்பம், மீண்டும் எழுச்சி கண்டது பாஜக. பரபரப்பு முன்னிலை நிலவரம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலுடன் உத்தரப்பிரதேசத்தில் 9 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இதில் பாஜக கூட்டணி 6 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. காசியாபாத், குண்டர்கி, புல்பூர் உள்பட 5 தொகுதியில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். பாஜக கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய லோக்தளம் ஒரு இடத்தில் முன்னிலையில் உள்ளது. அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சி 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 62 லோக்சபா தொகுதிகளை தன்வசம் வைத்திருந்த பாஜக சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் கோட்டை விட்டது. 33 இடங்களில் மட்டுமே பாஜகவால் வெல்ல முடிந்தது. அதே நேரம் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட சமாஜ்வாதி, காங்கிரஸ் கட்சிகள் அசத்தின. சமாஜ்வாதி 37, காங்கிரஸ் 6 இடங்களில் வென்றன. லோக்சபாவில் பாஜக தனி மெஜாரிட்டியை இழக்க அந்த கட்சியின் கோட்டையான உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட பின்னடைவுதான் காரணம். இப்போது சட்டசபை இடைத்தேர்தலில் அந்த பின்னடைவை சரி செய்து மீண்டும் பாஜக எழுச்சி பெற்றிருப்பதாக தொண்டர்கள் கருதுகின்றனர். இது மக்கள் தீர்ப்பு அல்ல, சிவசேனா உத்தவ் கட்சி அடம். மகாராஷ்டிராவில் உள்ள 288 சட்டசபை தொகுதிகளில் கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. பாஜக 128 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனா ஷிண்டே பிரிவு 54 மற்றும்
தேசியவாத காங்கிரஸ் அஜித் பிரிவு 36 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்த வகையில் பாஜக கூட்டணி 218 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 19, சிவசேனா உத்தவ் பிரிவு 19 மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு 12 இடங்களில் முன்னிலையில் உள்ளன. அந்த வகையில் இண்டி கூட்டணி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. 20 இடங்களில் பிற கட்சிகள் முன்னிலை வகிக்கின்றன. பெரும்பான்மைக்கு தேவையான 145 இடங்களை கடந்து பாஜக கூட்டணி முன்னிலை வகிப்பதால் அந்த கூட்டணி ஆட்சியை தக்க வைப்பது உறுதியாகி உள்ளது. இந்த நிலையில் சிவசேனா உத்தவ் அணியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் தேர்தல் முடிவுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கவில்லை. மகாராஷ்டிரா மக்களின் மனநிலை எங்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தலில் ஏதோ குளறுபடி நடந்துள்ளது. மகளிருக்கான செல்ல சகோதரி நிதியுதவி திட்டத்தால் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு கிடைத்தது என சொல்ல முடியாது. இங்கு தந்தை, மகன், தாத்தா என அனைவரும் செல்லமானவர்கள்தான். அவர்களின் ஓட்டுகள் என்னவாயிற்று? பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் அளவுக்கு பாஜக கூட்டணி அரசு மக்களுக்கு என்ன செய்தது? இந்த முடிவு மக்களின் தீர்ப்பு அல்ல, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என சஞ்சய் ராவத் கூறினார். राष्ट्र नहीं होने देंगे तो इसके लिए इस प्रकार के नतीजे महाराष्ट्र के ऊपर लाद गए हैं. ये जनता का कौल हो ही नहीं सकता. महाराष्ट्र की जनता का मन हमें मालूम है, ये हो ही नहीं सकता है. राउत साहब, दिख रहा है कि लाडली बहन जो सरकार की अरे योजना लाडली है, उसका यहाँ लाडले भाई है, लाडले नाना जी है, लाडले दादाजी है, सब कुछ लाडले है ना. यहाँ हमको मालूम है क्या है. इतनी ये निर्णय जो आया है, ये नतीजा आया है, ये जनता का निर्णय नहीं है, मैं इतना ही कहूंगा. नहीं राउत साहब, लेकिन लोकसभा चुनाव के वक्त आपने जो जनता ने வெற்றி முகத்தில் மனைவி வதேராவுக்கு சிரிப்புதான். வயநாடு லோக்சபா தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா 2,43,590 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். அவரது கணவரும் தொழிலதிபருமான ராபர்ட் வதேரா டில்லியில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு சென்றார். பிரியங்கா வெற்றிக்காக பலரும் வாழ்த்து கூறினர். புன்முறுவலுடன் வதேரா நன்றி சொன்னார். ராஜஸ்தானில் நடந்த கபடி போட்டியில் தமிழக வீரர்கள் மீது தாக்குதல். சீமான் கண்டனம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்ட அறிக்கை. ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த இந்திய அளவிலான கபடி போட்டியில் புள்ளிகள் முறையாக வழங்கப்படவில்லை என நடுவர்களிடம் முறையிட்ட தமிழக கபடி வீரர்கள் மீது வடமாநில வீரர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. தமிழக வீரர்கள் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதோடு தமிழகத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறி அவமதித்திருப்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது. விளையாட்டில் கூட உரிமையை கேட்க முடியாதபடி தமிழக பிள்ளைகள் அடித்து விரட்டப்படுவார்கள் எனில் எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு? எப்படி வரும் நாட்டுப்பற்று? இந்திய ஒற்றுமை, தேசபக்தி, பன்முகத்தன்மை, இறையாண்மை என்றெல்லாம் பாடம் எடுப்பவர்கள் இப்போது வாய் திறப்பார்களா? தமிழக கபடி வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து தமிழக அரசு தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்வதுடன் உரிய விசாரணை நடத்தி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக டெல்டா, தென் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று பிற்பகலுக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரும். 26ஆம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வட இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கிடையே நகரக்கூடும். தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை டெல்டா மற்றும் வட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் 58,000 கடந்த தங்கம் விலை. தீபாவளி பண்டிகை வரை உயர்ந்து வந்த தங்கம் விலை அதன் பிறகு சரிய துவங்கியது. கடந்த 17ஆம் தேதி ஒரு சவரன் 55,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,935 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆனால் 18ஆம் தேதி முதல் மீண்டும் தங்கம் விலை அதிகரிக்க துவங்கியது. அதன்படி நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்றும் சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரன் 58,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராமுக்கு 75 ரூபாய் அதிகரித்து 7,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கடந்த 6 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 2,920 ரூபாய் உயர்ந்துள்ளது. மீண்டும் 58,000 கடந்துள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளி விலை தொடர்ந்து 5வது நாளாக எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.